சஃபினட் வீடியோ. நேற்று 10 மணிக்கு இது ஈஸ்ட் தட்டு வீடியோ போடுறேன்னு அந்த வீடியோலையும் வந்து ஈஸ்ட் தட்டுக்கு கன்வெர்ட்டர் இல்லாமல் உட்கார போச்சு. அப்புறம் இது அந்த அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகலை. என்னன்னு பார்த்தா நிறைய பெருசாக இது க்ளவுட் எப்படி எல்லாமே சொல்லிவிட்டு அதனால் ஓப்பன் ஆகலை. சரி ஆர்டினோ யூஸ் பண்ணேன். ஆர்டினோ சொன்னேன். ஆனால் அது ஆர்டினோ அது ஃபுல்லாகவே இது டேட்டா முடிஞ்சு போச்சு. அது நைட்டு ஃபுல்லாக அது நைட்டு அப்படியே விட்டாலும் மிட் நைட்டு காலைல மாதிரி 3 GB காமிக்குது. இருக்கிறதே 1.5 GB தான். அந்த 1.5 GB முடிச்சு விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு தான் அப்லோட் பண்ணேன். நான் இன்னைக்கு இல்லை, இது கொஞ்சம் தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட். இப்போ மறுபடியும் ஃபிஷ் பிடிக்க வந்துக்கிறோம். இது பிடிக்க முடியல. பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷிங் முடிக்கிற வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அவ்வளோ எம்பி கேட்குது. ஒரு ஹாட்ஸ்பாட் வாங்கி போடலாம். அன்லிமிட்டட் போடலாம் தான், போட முடியாது. பார்க்குறோம், போட்டுட்டு வருதான்னு தெரியல மீன். இன்னும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணும். லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன் சஸ்வினட் வீடியோவில். சஸ்வினட் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போடல. என்ன போட்டிருப்போம் எனக்கே தெரியல. எதுவும் அப்லோட் பண்ணி தான் நினைக்கிறேன். இது இப்போ தான் இது எதுவும் வரல. நான் சஸ்வினட் எலக்ட்ரானிக்ஸ் நான் அப்லோடே பண்ணல. வீடியோ நான் குட்டியாக அப்லோட் பண்ணுறேன். எதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஈஸ்பி தட்டு கன்வெர்ட்டரை கண்டுபிடிக்கிறோம். மாவா மாவு எடுத்துகிட்டு வரதான். மாவு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாவு அங்கே இருக்குது. அவனை கூப்பிட்டு போய் அப்படியே மாவை தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கியாச்சு, கிராஸ் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. எடிட்டிங் ஆப் எதுவுமே தெரியல. கேப் கட்டு அவனும் ப்ளே ஸ்டோர் பிளாக் பண்ணி விட்டான். அவன் அது இருந்தால் கூட ஏதோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டேன். எக்ஸ்ட்ரா கார்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் அது ரெட்மி இதுன்னு. ரெட்மி இது விவோ அது ரெட்மி ரியல்மி அதோட கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த எக்ஸ்ன்னு வர்றது ரெட்மி தான். இந்த ஆப்பை அவன் தான் டெவலப் பண்ணி விட்டான். அப்புறம் நான் பார்த்தேன் என்னோட இப்படி மக்கா இருப்பாங்க. கேமரா குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணால் அவன் என்ன நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டால் நீ யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மீனிங்காக போட்டு வச்சுக்கிறான். நான் போய் கூகுள் சர்க்குள்கிட்ட சர்ச்சு உள்ளே போய் தொடர்ந்து பார்த்தா அவன் இப்படின்னு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இப்போ பிடிச்சிட்ருக்கோம். ஒன்றும் மாட்டுதான்னு தெரியல. நேற்று வீடியோ போட முடியல. ஆனால் அது குட்டியாக வீடியோ போடுறேன். ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான் போட முடியும். பெரிய லாங் வீடியோனா 50 ரூபா கட்டி அன்லிமிட்டட் தான் போடணும். வைஃபை வேணும். வைஃபை எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்லாம் வாங்கணுன்னா மாதம் அதுக்கு கட்டுறதுக்கு டைமு இல்லை. ஏற்காடு நிறையா மீன் இருக்குமா? ஏற்காடில் இதுக்கு இது வரையும் நான் குளம் இருக்காது பார்த்ததே இல்லை. ஹில் ஸ்டேஷன்ரா, அங்கெல்லாம் குளம் இருக்காது. ஏரி மாதிரி தான் சருன்னு லைட்டாக கொட்டிகிட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல. இங்கே தான் என்ன பண்ணுறது. இன்றைக்கி இது முடியாது. நான் என்ன திரும்ப பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டைம் இது மட்டும் முடியலை, அவ்வளோதான். இது ஃபிஷ்ஷிங் மட்டும் அது இந்த டைம் பிடிக்கல, உடச்சி போட்டு அடுத்த டைம் ஃபிஷ்ஷிங் ராடு மாதிரி எதுவும் எடுத்துகிறேன். நான் என்ன திரும்ப பிளான் பண்ணேன். இப்போ அது இந்த டைமு ஃபிஷ்ஷிங் இது பண்ணலான்னு ஒரு சின்ன போட்டு செஞ்சு வலையை கட்டிட்டு பண்ணலான்னு. ஆனால் பண்ண முடியலையே. ஒரு பிளானு அந்த வீடியோ தெரிஞ்சால் தான் நான் வந்து இந்த வீடியோன்னு தெரியும். அதனால் அந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுமான்னு ஒரு டவுட். ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா போடலாம். எடிட் பண்ணலாம் வச்சேன். இப்போ பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில.
சரி அதை நான் அது வேணால் அது ஒரு ஹாஃப் பார்ட் மட்டும் போடுறேன். மீதி ஹாஃப் பார்ட்டு அது நாளைக்கும் போட முடியல. ஏன்னா ஹாஃப் பார்ட்னா 1.5 GB வரும். அதே ஒரு 1/4 பார்ட்டு தான் போடுவேன். அதுக்கு மேலெலாம் வீடியோ. ஆமாம் ஆமாம் இங்கே போச்சு தான் வச்சுருக்கிறேன். பார்க்குறேன் இன்னொரு 5 சப்ஸ்கிரைபர் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் அந்த 5 சப்ஸ்கிரைபர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது இல்லை அது சப்ஸ்கிரைப் பண்ணி 2 சப்ஸ்கிரைபர் 5 சப்ஸ்கிரைபர் 12 சப்ஸ்கிரைபரில் இருக்கிறோம். 50 சப்ஸ்கிரைபர் வரணும். அப்போ தான் 50 சப்ஸ்கிரைபர் அடித்தாதான் 12 சப்ஸ்கிரைபர். இன்னும் 50ல் 12னா 8 4னா 12னா இன்னும் 32 சப்ஸ்கிரைபர்ஸ். 32 சப்ஸ்கிரைபர்ஸு. அந்த 32 மட்டும் அடிக்க 32 சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் 32. இந்த 32 சப்ஸ்கிரைபர் அடிச்சுன்னா லைவ் ஸ்ட்ரீமில் என்ன திரும்ப பண்ணுறேன் நான் மைன்கிராஃப்ட் கூட விளாட்றேன். GTA 5 விளாட்றேன். மைன்கிராஃப்ட் GTA 5 ராப்ளெக்ஸ் எல்லாம் விளாட்றேன். ஆனால் வேணும் சப்ஸ்கிரைப். லைக் முக்கியம் இல்லை, சப்ஸ்கிரைப் முக்கியம். அதனால் லைக்கு அது 40 இது லைக்கு அதை அப்படியே சப்ஸ்கிரைப்பாக மாற்றிடணும். 50 சப்ஸ்கிரைபர் ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும். வைக்கணும் இதோட ஃபிஷ்ஷிங் பார்ட்டு நான் என்ன திரும்ப டார்கெட் வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷிங் இது இப்போதைக்கு நம்மளோடது 7வது பார்ட்டா. நான் 10 பார்ட் முடிச்சோம்னா ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டட். அடுத்து இது சும்மா குச்சி வச்சு பிடிக்கிறது தான். செகண்ட் லெவலுக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இது பண்ணி வலை போட்டு பிடிக்கலாம். செகண்ட் லெவலுக்கு ட்ரம்மு கட்டி இழுத்து தென்னை மரத்தில் பழங்கள்லாம் போட்டு நல்லா இது பண்ணி ட்ரம்மு கட்டி அந்த எல்லா சைடும் ட்ரம்மு கட்டி பிடிச்சி வலை போட்டு இழுத்து பிடிப்போம். அது வரையும் 10 ட்ரம் வேணும். ட்ரம்மு ஒரு 4 ட்ரம் 8 ட்ரம் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ வரப்போகுது. ஆர்டினோ யூனோட ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். 20 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் அது எடுப்பேன். அதுக்கு மேலே எடுக்க முடியல மாதிரியா. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையும் வேகமாக கவர் பண்ணேன். 5 நிமிஷத்தில் கவர் பண்ணுறேன். 10 நிமிஷத்தில் கவர் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் வீடியோ வரப்போகுது கண்டிப்பாக. பை பை, see you, டாடா.